டெய்லி காலையில் நான் 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் 9 to 12 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஆனால் நான் என்ன தான் கண்டினியூஸாக 9 to 12 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாலும் டெய்லி காலையில் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த 1 ஹவர் அது என்ன செம்ம ஹெல்தியாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 9 to 12 ஹவர்ஸ் கண்டினியூஸாக வந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க, எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் அப்படின்னா உங்கள் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் தெரியுங்களா ஆகும்? ஃபர்ஸ்ட் உங்களோட ஹார்ட் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்க்குலேஷன் லெவல் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அண்ட் அது கூட உங்களோட மெட்டபாலிக் ஹெல்த் வந்து நல்லாவே அஃபெக்ட் ஆகும். அண்ட் உங்களோட பாடி எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லோ ஆகிடும். ரொம்ப சோர்வாகவே இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கோச் பொட்டேட்டோ சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் சொன்னீங்களே, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு டிப்பு தான். நீங்கள் அந்த 9 to 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களே, அந்த கேப்புக்கு நடுவில் ஈச் 45 மினிட்ஸ் டு 1 ஹவருக்கு ஒன்ஸ் நீங்கள் உங்களோட சீட்லேருந்து எந்திரிச்சு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வாக் மட்டும் போயிட்டு வாங்க. இது கூட சேர்த்து ஜென்டிலான ஸ்ட்ரெச்சஸ் டு ஒரு பாடி வந்து நீங்கள் கொடுங்க. இந்த 2 விஷயம் போதும் நான் சொன்ன இந்த ஆக்டிவ் கோச் பொட்டேட்டோ சிண்ட்ரோம்லேருந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு.